பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாயார் பத்தி இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துகளால ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கடுமையான சில பதிலடிகளை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. அதாவது மோடியுடைய டபுள் ஸ்டாண்டர்டான விஷயத்தை விமர்சிச்சிருக்கக்கூடிய தேஜஸ்வி கடந்த காலத்துல மோடி பேசி இருக்கக்கூடிய சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மேற்கோள் காட்டி இந்த விவகாரத்துல மோடி அரசுடைய இந்த பாசாங்குத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாரு. மேலும் மோடியுடைய தாயார் பத்தி இருக்கக்கூடிய அவதூறான கருத்துக்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மோடி தன்னுடைய அரசியல் எதிரிகளுடைய குடும்பத்தினரையும் தாய்மார்களையும் அவதூறாக பேசியிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நினைவுபடுத்தி இருக்கிறாரு. இது இந்திய அரசியல் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தாக்குதல்களையும் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களுடைய முக்கியத்துவத்தையுமே காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சமீபத்துல தர்பங்காவில் ராகுல் காந்தியுடைய வாக்காள அதிகார யாத்திரை அப்படின்ற ஒரு மேடையில பிரதமர் மோடி மற்றும் அவருடைய மறைந்திருக்கக்கூடிய தாயார் மேல அடையாளம் தெரியாத சில நபர்கள் அவதூறாக பேசி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்றது சமீபத்துல சமூக வலைதளத்துல மிகவுமே வைரலாகி இருந்துச்சு. அந்த வீடியோவில் தேஜஸ்வி யாதவ் அவர்களுமே கலந்து கொண்டிருந்ததும் வந்திருந்துச்சு. இதுக்கு பதில் அளிச்சிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தாயார் அவமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த விஷயமானது நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் மகள்களா இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவமானமான ஒரு விஷயமாக இருக்கிறதாக உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசியிருந்தாரு. அதாவது அம்மான்றவங்க நம்மளுடைய உலகம் அப்படின்னும் அம்மான்றதுதான் தங்களுடைய சுயமரியாதை அப்படின்றதையுமே அந்த இடத்துல மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அதோட பீகார் மக்கள் இந்த விஷயத்திற்கு மிகவுமே வலிய உணர்வதாகவுமே கூறியிருந்தாரு. இதை தொடர்ந்து மோடி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பிறகு தன்னுடைய தாய் மேல இருக்கக்கூடிய அவதூறும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல்கள் மட்டும் இல்லாம இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு அவமானமான விஷயமாக கருதுறதையுமே அவர் முன் வச்சிருந்தாரு. இதை தொடர்ந்தே மோடி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு உடனடியாகவே பதில் அளிச்சிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மோடியுடைய இந்த பதில் அப்படின்றது ஒரு இரட்டை நிலைத்தன்மை, அதாவது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கு அப்படின்றதான் அவர் கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. அதாவது ஒருவருடைய தாயாரை 50 கோடி காதலி, அதாவது 500 crores கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறதாகவும் மோடி அவர்கள் பிராவோ மோடி பிராவோ அப்படின்னும் அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறாரு. மேலும் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியுடைய தாயான சோனியா காந்தி, முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மற்றும் பிரதமருடைய மனைவிகள் மாதிரியான ஆட்களை மோடி அவர்கள் விடோ அப்படின்னும் ஜெர்சி கவ் அப்படின்னும் சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்கக்கூடிய நிகழ்வையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து தேஜஸ்வியுடைய இந்த கருத்து அப்படின்றது மோடி தன்னுடைய அரசியல் எதிரிகளுடைய குடும்பத்தினரை தனிப்பட்ட முறையில் தாக்கும் பொழுது அந்த விஷயமானது ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னும், ஆனா தன்னுடைய குடும்பத்தை யாராவது விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த நாட்டையுமே பாதிக்கிறதாக மோடி பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே அவர் முன் வச்சிருக்கிறாரு. இந்த விஷயமானது அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அதை உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறதாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்தே தேஜஸ்வி யாதவ் பிரதமர் மோடி தன்னுடைய தற்போதைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய பீகார் முதல்வரான நிதிஷ்குமாருக்கு எதிராக முன்னர் பேசியிருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ கருத்தையுமே தேஜஸ்வி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தாரு. அதாவது முதல்வர் நிதிஷ்குமாருடைய டிஎன்ஏ குறைபாடுடையது அப்படின்னும், அதாவது அவருடைய ரத்த அசுத்தமானது அப்படின்றதையும் தவறான ஒரு இது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கக்கூடிய மோடி அவருடைய தோற்றம் பத்தியும் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இந்த விஷயம் நியாயமானதா அப்படின்றதையுமே இந்த இடத்துல தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கேள்வி எழுப்பி முன் வச்சிருக்கிறாரு. அதாவது 2015 பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே மோடி இந்த கருத்தை வெளியிட்டிருந்தாரு. பின்னர் நிதிஷ்குமார் பதிலுக்கு தன்னுடைய மரபணு மாதிரிகளை பிரதமருக்கு அனுப்ப தயாராக இருக்கிறதாகவுமே குறிப்பிட்டிருந்தாரு. இந்த விஷயமானது ஒரு பெரும் அரசியல் புயலையே கிளப்பி இருந்துச்சு. இப்போ அதே நிதிஷ்குமார் மோடியுடைய கூட்டாளியாக மாறி இருக்கக்கூடிய இந்த நிலையில தேஜஸ்வியுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது பாஜகவுடைய அரசியல் சந்தர்ப்பவாதத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கர்நாடகாவில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளியாக இருக்கக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக மோடி மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரங்களையுமே இந்த இடத்துல நினைவுபடுத்தி இருக்கிறாரு. அதாவது பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பிரச்சாரம் செஞ்சு அவரை வெற்றிக்காக முறையிட்டா அப்படின்னா இது பிரதமருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய இந்த பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் வெளியானதும் தேசிய அளவில் பெரிய சர்ச்சை
சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. ரேவண்ணா வெளிநாடு தப்பி செல்றதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவருக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செஞ்சாரு. ஆக இந்த விஷயங்களானது பாஜகவுடைய பெண் பாதுகாப்பு கொள்கை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறதாகவும் பார்க்கப்படுது. இந்த விவகாரத்துல மோடி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு ஆதரவாக பேசி இருக்கிறது அப்படின்றது, இப்போது தன்னுடைய தாய் மேல இருக்கக்கூடிய அவதூறு பேசும்போது உணர்ச்சி பூர்வமாக பேசுறது அப்படின்ற விஷயம் இங்க இரட்டை நிலைப்பாட வெளிப்படுத்துறதாக இருக்கிறதாக தேஜஸ்வி அவர்கள் கடுமையான சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. மேலும் இதை தொடர்ந்தே தேஜஸ்வி யாதவ் மோடியுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை இன்னுமே அதிக அளவு விளக்கக்கூடியதாக தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலன் தொடர்பான பல சம்பவங்களையுமே இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதாவது குஜராத்ல பீகாரிகள் அவமதிக்கப்பட்ட போதும் மோடி மௌனமாக இருந்தாரு அப்படின்றத குற்றம் சாட்டினாரு. இதை தொடர்ந்தே விவசாயிகள் போராட்டத்துல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இறந்த போதும், புல்வாமா, பெல்காம் மற்றும் கல்வான் பள்ளத்தாக்குல நம்முடைய நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்ச போதும் மோடி கண்ணீர் விடல அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ இந்த கருத்துக்கள் அப்படின்றது மோடி தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காகவும் அரசியல் லாபங்களுக்காக மட்டுமே உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை பயன்படுத்துறாரு அப்படின்றதோட உண்மையான தேச நலன்களும் சரி, மக்கள் நலன் பத்தி இருக்கக்கூடிய அலட்சியமான விஷயங்களுமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதையும் குற்றச்சாட்டாக இவர் முன் வச்சிருக்கிறாரு. இந்த விவாதம் அப்படின்றது இந்திய அரசியல தனிப்பட்ட தாக்குதலோட போக்கு குறிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாதத்தை தற்பொழுது தொடங்கி இருக்கு. அரசியல் தலைவர்கள் கொள்கை சார்ந்த விவாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எதிரிகளுடைய குடும்பத்தினரையும் தனிப்பட்ட வாழ்க்கையுமே தாக்குறதாக இருக்கிறாங்க. இது அரசியலுடைய தரத்தை குறைக்கிறதோடவே ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக விவாதத்திற்கு பதிலாக வெறுப்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குறதாக இருக்கு. மேலும் மோடியுடைய தாயார் குறிச்சிருக்கக்கூடிய அவதூறான கருத்துக்களும் தேஜஸ்வியுடைய பதிலடியும் இந்த போக்க தொடர்ற விஷயத்தையும் நமக்கு எடுத்து காட்டுறதாகவே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த சர்ச்சை அப்படின்றது சமூக ஊடகங்கள் எப்படி அரசியல் விவாதங்களை தூண்டுறதாக இருக்கு அப்படின்றதையும் நமக்கு காட்டுறதாக இருக்கு. ஒரு சின்ன வீடியோ அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப் அப்படின்றது ஒரு பெரிய தேசிய விவாதத்தையே உருவாக்கி அரசியல் தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான மோதலையுமே ஏற்படுத்தி இருக்கு. சமூக ஊடகங்கள் தகவலை பரப்புவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருப்பினும் கூட தவறான தகவலும் சரி, அவதூறுகளையும் சரி விரைவாகவே பரப்புறதாகவும் இருக்கு. இது சமூக ஊடகங்களுடைய பொறுப்பையும் ஒழுங்குமுறை பற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாதத்தையும் இந்த இடத்துல எழுப்பி இருக்கிறதாக அமைஞ்சிருக்கு. மேலும் தேஜஸ்வி யாதவ் அவருடைய இங்க முக்கிய விமர்சனமாக பார்க்கப்படுறது பாசாங்கு தானத்தை பத்தின ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்பத்தினரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு அவதூறு பேசியிருக்கிற விஷயம் அப்படின்றது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி, இன்னொரு பக்கம் அதே மோடி தன்னுடைய அரசியல் எதிரிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தினரை அவதூறாக பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றதுக்கு அவர் பொறுப்பேற்கிறது இல்லை அப்படின்றது தான் இந்த விஷயமானது பாசாங்கு தானத்தையும் அரசியல் தலைவர்களுடைய நம்பகத்தன்மைக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. இது பொதுமக்கள் அவங்க மேல இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய தலைவர்கள் மேல நம்பக்கூடிய விஷயத்தை கடினமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல உணர்த்துறதாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்தே மோடி அரசு தன்னுடைய அரசியல் யுக்திகளுடைய உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை அதிகமாகவே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. அதாவது தேசபக்தி, தேசவாதம், அதோட தாய்மார்களுடைய கண்ணியம் மாதிரியான உணர்ச்சி பூர்வமான சில கருத்துக்களை அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துறதாக அவங்க வாதிடுறாங்க. இந்த இடத்துல தேஜஸ்வியுடைய இந்த பதிலடி அப்படின்றது எதிர்க்கட்சிகளும் இந்த உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை பயன்படுத்தி ஆளக்கூடிய கட்சிக்கு எதிராக பேச முடியும் அப்படின்றதான் இந்த இடத்துல காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. இப்போ இது இந்திய அரசியல் களத்துல ஒரு புதிய அணுகுமுறையவே உருவாக்கி இருக்கு அப்படின்றதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. மேலும் இந்த மோதல் அப்படின்றது இந்திய அரசியல் களத்துல எதிர்காலம் பத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு. கொள்கை சார்ந்த விவாதங்கள் எல்லாத்தையும் விடுத்துட்டு தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்றதும் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களையும் சமூக ஊடக மோதல்களுடைய அடிப்படையில அரசியல் களத்துடைய ஒரு போக்காகவே இது மாறுமா அப்படின்ற கேள்வியோட இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு முற்றிலுமாகவே நல்லதல்ல அப்படின்றதுதான் இங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த விவாதங்கள் அப்படின்றது மக்கள் உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பி வெறும் ஒரு வெறுப்பையோ அல்லது ஒரு பிரிவினையோ உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையாக தான் இந்த இடத்துல அது பார்க்கப்படுறதாக அமைஞ்சிருக்கு. மேலும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.